இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வேலைக்கு வந்த மக்கள் வெறுங்கையோடலாம் வரலைங்க. அவங்க தங்களுடைய பாரம்பரிய கலைகளையும் இந்த நாட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பறை அதுல ஒரு கலையாக தான் கருதப்படுது. இது பறையில் கரை கண்ட ராஜேந்திரன் மாஸ்டரின் கதை. நான் சின்ன காலத்தில் கொஞ்சம் பழகிக்கிட்டு இருக்க நேரம் நான் இப்போ இந்த அடிக்கணுன்ற தொழில் செய்யணும்னு இல்லை, இதை பழகிட்டு நான் இன்னொரு 10 பொடிங்க அங்கே வந்தாங்க போனாங்க. ஒரு 2-3 தப்பை செஞ்சு எப்படி செய்கிறதுன்னு ஒருத்தர் செஞ்சார். அவரை வச்சு பார்த்து செஞ்சேன். இந்த தப்பை பற்றி ஒரு தப்பு செஞ்சேன். அந்த ஒரு தப்பை எடுத்து தான் நான் அடுத்து இப்போ ஒரு 15-20 தப்பு போல் செஞ்சேன். இப்போ எல்லா இடமும் இந்த தப்பை பற்றி பெருக்கிட்டு தான் போகிறாங்க. இந்த தப்புன்னா என்ன தப்புன்னு தான் நாங்கள் சொல்கிறது, இந்தியாவில் சொல்கிறது பறைன்னு தான் சொல்கிறது. அப்போ அதனால இந்த தப்பை பற்றி நான் எங்கள் ஊரில் உள்ள பொடிங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பெஸ்ட்லேயே சாமிக்குன்னு ஒன்று இருக்குது. அதான் பெஸ்ட்டுக்கு சாமிக்கு அடிக்கிறது. அந்த அடி அடித்த பிற்பாடு அப்புறம் நான் கல்யாண தப்பு ஒன்று இருக்குது, அதையும் அடிக்கணும். அதை அடித்து முடிஞ்ச உடனே திருப்பி பூசைக்கு அடிக்கிற தப்பு ஒன்று இருக்குது. பூசைக்கு அடித்து முடிஞ்ச உடனே அப்புறம் நம்ம இந்த சாமியை கொண்டு போகிறதுக்கு அதுக்கு ஒரு அடி இருக்குது. சாமியை நடந்து போகிற நேரம் அதுக்கு ஒரு நட அடி ஒன்று இருக்குது. அதுக்கு திருப்பி அப்படியே பார்க்குற நேரம் சாமி ஆட்ட அடி ஒன்று இருக்குது. அந்த இப்போ நாங்கள் நடித்தா தான் ஆட்டடி, அதுதான் அதை அடித்தா தான் ஆடி வருவாங்க சாமி, ஆக்களும் ஆடுவாங்க. அதுக்கு தான் அந்த அடி அடிக்கிறது. காமங்குத்தில் 3 விதமான அடி, 4 விதமான அடி இருக்குது. 4 விதமான அடியும் அடிக்கணும். காமங்குத்து மையத்துக்கு அடிக்கிற அடியும் ஒன்று இருக்குது. அதில் மைய வீட்டுக்கு செத்த வீட்டுங்களுக்கு அடிக்கணும். அதுக்கும் அந்த காலத்தில் அடித்தாங்க முன்னோர்கள். அந்த அடியும் இருக்குது. அதில் இப்படின்னா ஒரு 21 அடி இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக்கிட்டேன். இப்போ ஒரு 18 அடி அடிப்பேன். நாங்கள் ஒரு பையனை ஒரு திருவிழாவை செய்கிற நேரம் எங்களுக்கு தப்பு இல்லாமல் போச்சு. இப்போ எங்கள் அப்பா செய்கிற நேரம் நான் காமங்குத்து செய்கிற நேரம் தப்பு இல்லை. ஆக்கள் சல்லி கொடுக்குற என் காமங்குத்து ஆடல. உங்களுக்கு சல்லி கொடுக்குறது தானே, ஆடித்தான் ஆகணும், இல்லாட்டி சல்லி இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிற்பாடு எங்கள் அப்பாவும் ஆளுங்கிட்ட முகரடி படையலான்னு சொல்லிட்டு நான் வெளியில் போய் வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் அவர் ஆறுதல் படுத்தினேன். சரி நான் தப்பு கொண்டான்ட்டேன், அடிப்பாங்க அப்படின்னு ஆறுதல் படுத்தினேன். வெளியே போக விரும்புகிறதில்ல, வேணா கூலிக்கு கொடுப்பேன். எங்கள் ஏரியா அங்கே மறைன்னு ஒரு 60 ஏக்கர் ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அந்த ஏரியாவும் இதுக்கு மட்டும் செய்வேன், அடிப்பேன். மற்றபடி வெளியில் எங்கிட்ட போக மாட்டேன். இந்த உள்ளவங்க என்னை விட்டு ஓடரே போட்டாங்க. எனக்கு தோட்டத்துக்கு தொழில் செய்வேன், வெளியில் எங்கிட்டு போகிறதில்ல. இது இல்லாமல் ஆக்குனீங்க நாங்கள் உண்டாக்கியிருக்கேன் அப்படின்றது தான் என் வீட்டு கருத்து. இந்த பாரம்பரிய கலையான பறையை கற்றுக்கொள்வதில் மலையகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு ஆர்வம் வந்திருக்கு. மறைஞ்சு வர கலையாக இருந்த இந்த பறையை வளர்ந்துட்டு வர ஒரு கலையாக மாற்றியிருப்பதில் ராஜேந்திரன் மாஸ்டருக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது.